ஓம் சாந்தி 21/2/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஞானம் என்னும் வாளில் யோகத்தின் கூர்மை தேவை. அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். ஞானத்தில் யோகத்தின் கூர்மை இருந்ததென்றால் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். கேள்வி: நீங்கள் இறைவனின் தூதுவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் முழு உலகிற்கும் என்ன செய்தியை கொடுக்க வேண்டும்? நீங்கள் இறைவனின் தூதுவர்கள். ஆகவே முழு உலகத்திற்கும் எத்தகைய ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும்? பதில்: முழு உலகிற்கும் இந்த செய்தியை கொடுங்கள். நீங்கள் அனைவரும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தேக அபிமானத்தை விடுங்கள். ஒரு தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவ சுமைகள் நீங்கும். ஒரு தந்தையின் நினைவின் மூலம் நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள். உள்நோக்கு முகமாக உள்ள குழந்தைகள்தான் இப்படி அனைவருக்கும் செய்தியை கொடுக்க முடியும். ஓம் சாந்தி. ஒரு அர்ஜுனன் காட்டுவாசி, அதாவது உதாரணத்தை கூட காட்டுகின்றனர். ஒரு அர்ஜுனன் காட்டுவாசி உதாரணத்தை கூட காட்டுகின்றனர். அதுபோன்று அம்பை எய்வதில் அர்ஜுனனை விடவும் ஏகலைவன் மிகவும் திறமை வாய்ந்தவராக ஆகிவிட்டார். அர்ஜுனன் என்றால் பாபாவின் வீட்டில் இருப்பவர்கள். அவர்கள் தினந்தோறும் பாபா சொல்வதை கேட்கிறார்கள். முரளியை கேட்கக்கூடியவர்கள். அவர்களை விடவும் வெளியில் இருப்பவர்கள் வேகமாக சென்று விடுகின்றனர். யாருக்குள் ஞானத்தினுடைய கூர்மை இருக்கிறதோ அவர்கள் முன்னால் மற்றவர்கள் சுமை தூக்கி செல்கின்றனர். விதி என்று சொல்வார்கள். யாராவது தேர்ச்சி அடையாமல் தவறிவிட்டாலோ திவாலாவாகி விட்டாலோ இப்படி சொல்வார்கள். அதிர்ஷ்டத்தின் மீது பழி சொல்லிவிடுகிறார்கள். அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை, அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தது என்று அதிர்ஷ்டத்தின் மீது பேசுகிறார்கள். குழந்தைகளே, இங்கு இப்பொழுது ஞானத்தின் கூடவே யோகத்தின் கூர்மையும் கண்டிப்பாக தேவை. கூர்மை இல்லை என்றால் அவர்கள் அரைக்குறை ஞானி ஆவார்கள். பாபாவிற்கு சிறிய படங்கள் அவ்வளவாக பிடிப்பதில்லை. அனைத்தும் பெரிய பெரிய படங்களாக இருக்க வேண்டும். வெளியே முக்கியமான இடங்களில் வையுங்கள். நாடகத்தின் பெரிய பெரிய படங்களை வைக்கின்றனர் அல்லவா? கெட்டு போகாத அளவிற்கு, அதாவது நல்ல படங்களை உருவாக்குங்கள். மழையிலும் வெயிலிலும் எதுவுமே ஆகாத அளவிற்கு நல்ல நல்ல படங்களை உருவாக்குங்கள். ஏணிப்படிகள் படத்தையும் பெரிதாக தயார் செய்து அனைவரின் பார்வை படும்படியான இடத்தில் வையுங்கள். ஒருவர் மற்றவருக்கு கவனத்தை கொடுக்க வேண்டும். இல்லற மார்க்கம் அல்லவா? ஜோடி ஒன்று போல் இருக்க வேண்டும். தமக்கு சமமாக ஆக்க வேண்டும். பிற்காலத்தில் நீங்கள் உலகத்தையே மறந்து விடுவீர்கள். நான் அன்னமாக இருக்கிறேன், இவர் கொக்கு போல் இருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறீர்கள். அப்படித்தானே? சிலரிடம் ஏதாவது அவகுணம் இருக்கிறது, சிலரிடம் வேறு ஏதாவது அவகுணம் இருக்கிறது. நிச்சயமாக முரண்பாடுகளும் இருக்கின்றன. நிறைய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மிகவும் சகஜமானதும் கூட. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி. ஒரு பைசாவும் கூட செலவில்லாமல் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஏழைகளாக உள்ளவர்கள் நன்றாக சேவை செய்தபடி இருக்கின்றனர். யாரெல்லாம் வெறும் கையுடன் வந்தார்கள் என்பது தெரியும் அல்லவா? நிறைய கொண்டு வந்தவர்கள் இன்று இல்லை. மற்ற ஏழைகள் நிறைய பேர் உயர்வான பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றனர். அதனால் பண சேவை பண்ணாதான் உயர்ந்த பதவி,
பண சேவை செய்யலைன்னா உயர்வான பதவி இல்லை அப்படி என்பது கிடையாது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞான வாளில் யோகத்தின் கூர்மையை நிரப்புவதற்காக கர்மங்கள் செய்தபடியே உள்நோக்கு முகமுடையவராகி நான் ஆத்மா என்ற பயிற்சி செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய எனக்கு தந்தையின் கட்டளை கிடைத்துள்ளது. நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்வது. ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வையுங்கள். தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களிடம் இருக்கும் பற்றுதலை நீக்கிவிடுங்கள். இரண்டாவது, இல்லறத்தில் இருந்தபடி ஒருவர் மற்றவருக்கு கவனத்தை கொடுத்தபடி அன்னப்பறவையாகி உயர் பதவி அடைய வேண்டும். கோபத்தின் அம்சத்தையும் நீக்கிவிட வேண்டும். தன்னுடைய புத்தியை தூய்மையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வரதானம். சாட்சியாக இருந்து கர்ம இந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்ய வைத்து செய்பவன் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு அசரீரியாகுக. சாட்சியாக இருந்து கொண்டு கர்ம இந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்ய வைத்து செய்பவன் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு அசரீரியாகுக. விளக்கம். எப்போது விரும்புகிறீர்களோ சரீரத்தில் வாருங்கள் மற்றும் எப்போது விரும்புகிறீர்களோ அசரீரியாகிவிடுங்கள். ஏதேனும் கர்மம் செய்ய வேண்டுமானாலும் கர்ம இந்திரங்களின் ஆதாரம் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் ஆதாரம் எடுக்கக்கூடியவன் நான் ஆத்மா, இதை மறக்காதீர்கள். செய்பவன் இல்லை, செய்ய வைப்பவன் நான் ஆத்மா. எப்படி மற்றவர்களிடம் வேலை வாங்குகிறீர்கள் என்றால் அச்சமயம் தன்னை தனியாக உணர்கிறீர்கள். அதே போன்று சாட்சியாகி கர்ம இந்திரியங்கள் மூலம் கர்மம் செய்ய வையுங்கள். அப்போது செய்பவர் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு அசரீரியாகி விடுவீர்கள். கர்மத்தின் இடையிடையே 1-2 நிமிடங்களாவது அசரீரியாவதற்கான அபியாசம் செய்தீர்கள் என்றால் கடைசி நேரத்தில் மிகவும் உயர்வான பதவி கிடைக்கும். இன்றைய முரளியினுடைய அழகான ஸ்லோகன். உலகிற்கே ராஜாவாக வேண்டும் என்றால் உலகிற்கு சகாஸ் கொடுப்பவராகுங்கள். உலகிற்கே ராஜா ஆக வேண்டும் என்றால் உலகத்திற்கு சக்தி கொடுப்பவர் ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.